ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது. இன்னும் சில ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இன்னும் 20 நாள் இருக்குது. என்னுடைய ஐடியா ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேங்க் 2 எடுத்த ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கில் ஆல் இண்டியா ரேங்க் 2 ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் இவரோட ஸ்கோர் 89.75. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட ஐடியாஸ் என்னன்றதையும் போய் பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க. எகெயின் வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? அந்த வீடியோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு ஐகார்ட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டேரெக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பரை பொறுத்தவரை உங்களுக்கு கேம் சேஞ்சராக இருக்க போகிறது. இந்த தடவை எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு கேம் சேஞ்சராக இருக்க போகிறது. இங்கிலீஷாக இருந்தாலும் இங்கிலீஷில் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணால் நல்ல ஸ்கோர் பூஸ்ட் பண்ணிடலாம். ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்தவரை எல்லாரும் பண்ணுறதை விட கொஞ்சம் அடிஷ்னல் எஃபர்ட் போடணும். இங்கிலீஷில் நான் இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டும் பண்ணுங்கள். அந்த ஆப்டி ரீசனிக்கு நம்ம ஆல் இண்டியா ரேங்க் 2 எடுத்த நவீன் சார் சொன்னதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஆவரேஜ், பிகினர், டாப்பர் இந்த மாதிரி 3 இடத்துல இருப்பீங்க. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்தவரை இங்கே என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்பீட் மேக்ஸ் இருக்கு இல்லையா, வழக்கமாக 35 கொஸ்டின் இருக்கும். அதில் இங்கேயே 10 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இந்த தடவை எஸ்பிஐ கிளர்க்கில் நம்ம கற்றுக்கிட்டது என்னன்னா, அவங்க டிஏயில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 5 கொஸ்டின் தான் கேட்கணுன்ற ரூல்ஸை தூக்கிட்டு 4 கொஸ்டின், 3 கொஸ்டின்ஸ் கூட நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ரடிஃபிகேஷனோ நம்பர் சீரிஸ் அவங்க 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் கூட சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், அப்படி இல்லைனா ராங் நம்பர், குவாட்ரடிஃபிகேஷன், இந்த 3 டாப்பிக்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இந்த டாப்பிக்கில் அப்ராக்சிமேஷன், நம்பர், குவாட்ரடிஃபிகேஷன் இதெல்லாம் கிடைச்சா ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. ராங் நம்பர் மட்டும் லாஸ்ட்டாக டைப் பண்ணுங்கள். எப்போனா டிஏக்கு ஆஃப்டர் த டிஏ ராங் நம்பர் ட்ரை பண்ணணும். ஆஃப்டர் தி டிஏ ராங் நம்பர் ட்ரை பண்ணணும். நம்பர் சீரீஸ்லேயும் 5 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 5மே ஈஸியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 3 ஈஸியாக இருக்கலாம், 4 ஈஸியாக இருக்கலாம். உங்களால் கிராக் பண்ணிவிட்டு கிராக் பண்ண முடியாத ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா கொஸ்டினும் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த கிராக் பண்ண முடியாத நம்பர் சீரீஸையோ இல்லை அப்ளிகேஷன் சம்ஸில் நான் உங்களை 4 to 5 டாபிக் எல்லா எக்ஸாமுக்கும் குறைஞ்சது 4 to 5 டாபிக் ஆச்சு படிங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம். இப்படி தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸ்பீட் மேக்ஸில் இந்த 3 டாப்பிக்கில் எது கிடைச்சாலும் அட்டன் பண்ணுறீங்க. டிஏயில் 5 கொஸ்டின் நான் எவ்வளோன்னா அதே மாதிரி தான் 2 செட்டு டிஏ இருக்கலாம், இல்லை 3 செட்டு கூட கேட்கலாம். அது கேஷ்லெட் கேட்டுருவாங்க. அப்போ அர்த்தமெட்டிக் கம்மி பண்ணிடுவாங்க. 8 to 10 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய அட்டெம்ப்ட் மினிமம் 8 இருக்கணும். மினிமம் 7 to 8 இருக்கணும். 8 கேட்டால் ஒரு 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரியும், 10 கொஸ்டின் கேட்டால் ஒரு 8 கொஸ்டின் வரையும் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி ஆகணும். பிஓ ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு முதல்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த செக்ஷனை ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக ஆப்டிடியூடில் உங்களால் 25+ அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும் டாப்பர்ஸால். ஆனால் நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆவரேஜாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, 20+ கொடுத்தாலே நல்ல அட்டெம்ப்ட். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறைஞ்சிருக்கு. 25 கொடுத்தா சேஃப், ஐ கட் ஆஃப் கூட கிளியர் பண்ணிடலாம். பட் 20+ அட்டன் பண்ணிட்டு மற்ற செக்ஷனில் நம்ம பூஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸ்பீட் மேக்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, டிஏ அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ராங் நம்பர் கிடைச்சா ராங் நம்பர் அட்டன் பண்ணுறீங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் டஃபாக இருக்குன்னா ஃபீல் பண்ணி ஸ்கிப் பண்ணுறீங்க. 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் என்ன பண்ணுறீங்கன்னா அர்த்தமெட்டிக் அட்டன் பண்ணுறீங்க. உங்களுடைய ப்ரிப்ரேஷனும் அதே மாதிரி தான் இருக்கணும். நம்பர் சீரியஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஓகே, ரீசனிங் எபிலிட்டி எப்படி சார் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, இதோ பாருங்கள், இந்த டாப்பிக்கில் உங்களுடைய ஸ்பீட் டாப் நாச்சாக இருக்கணும். இதுதான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறது. அதனால் இதை நீங்கள் தயவு செஞ்சு டாப் குவாலிட்டியில் படிச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? டாப் குவாலிட்டினா எவ்வளோ கம்மியான டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக அடிக்க முடியுங்கிற அளவுக்கு
ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஸ்பீடை பூஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக். இதுதான் இந்த ஸ்பீட் பூஸ்டராக இருக்கக்கூடிய டாபிக். எதை கண்ணில் பட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் மாட்ரேட், பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசல், அன்னோன் சீட்டிங், இதோட ஃப்ளோர், ஃப்ளாட் வித் ஃப்ளோர், இந்த 4 டாபிக், 2 பசில், 2 இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ், இது 4மே கொஞ்சம் கோளாறு கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? கொஞ்சம் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்பரை தனியாக செட்டு, இதெல்லாம் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து கான்செப்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாட்ரேட்டாக இருக்கக்கூடிய பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில், அன்னவுன் சீட்டிங், ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டாக எடுத்து ஆஃப்லைனில் கொஸ்டினை எடுத்து வச்சு செப்பரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கான்செப்டை ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்பீடாக போடலாமான்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு இப்போ நம்ம இந்த எக்ஸாம் எழுதுகிறோன்னா இந்த எக்ஸாமோட ஒரு படி மேலே இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டினை எடுத்து அதை நம்மளால் கிராக் பண்ண முடியுதா அப்படிங்கிற ப்ராக்டிஸை தான் இந்த மாட்ரேட் டாப்பிக்கில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம். லாஸ்ட்டு பசில் அண்ட் சிட்டிங் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பசில் அண்ட் சிட்டிங்குடைய அட்டெம்ப்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பசில் அண்ட் சீட்டிங்கில் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் எடுத்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பிடிஎஃப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு 5லேருந்து ஒரு 8 செட்டு பசில் வச்சு சால்வ் பண்ணுங்கள். 20 நாளைக்கு அப்புறமா இருக்கிறவங்க, இப்போ அடுத்த வாரம் எக்ஸாம் பண்ணுறவங்க இன்னும் ஒரு 5-6 செட்டு சேர்த்தே ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரீசனிங் ஸ்பீடாக இருக்கும். ஆப்டி மாதிரியோ இங்கிலீஷ் மாதிரியோ ரீசனிங் கிடையாது. நான் இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு ராவாக போய் எழுதிட்டு வந்தால் எந்த ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் என்னால் 25+ அட்டம்ப்ட்டு ஆப்டியில் கொடுக்க முடிஞ்சு. ரீசனிங் எபிட்டில் நான் எப்போயுமே 35 போடுறேன். இந்த டைம் என்னால் 35 போட முடியல. காரணம் ப்ராக்டிஸ் இல்லை. ப்ராக்டிஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு குறையுது அப்படிங்கிறது ஒரு 100% உண்மையான ஒரு விஷயம். ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்த வரையும் மோர் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய டாபிக்ஸில் டாபிக் டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இந்த செக்ஷனில் நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய மார்க் 25லேருந்து 28 வரை நீங்கள் டார்கெட் பண்ணணும். எப்போவுமே எஸ்பிஐபிஓவில் 25 கொஸ்டின் நாங்கள் அட்டன் பண்ணிடுவோம். ஆனால் இந்த டைம் வேக்கண்ட் கம்மியாக இருக்கிறதுனால 3 கொஸ்டின் 28+ எடுக்கிறது சேஃப். இந்த மீனிங்ஃபுல் விட தவிர மற்ற எல்லாமே அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா 27 அச்சீவபிள். இந்த அன்னோன் சீட்டிங் பசில் கேட்டாவோ இல்லை இந்த மிஸ்லேனியஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி மற்ற எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறதுனா 27+ சேஃப். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஸ்லாட் வந்துருச்சு, என்னால் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஒரு பசிலை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் சார் அப்படின்ற போது அந்த பசிலை தவிர இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம டிஃபிகல்ட் லெவல் பார்த்துட்டு எவ்வளோ குட் அட்டம்னு பார்த்துக்கலாம். நம்ம டார்கெட் 25 குறைஞ்சது இருக்கணும். 28 பண்ணால் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் லாஸ்ட்டாக நம்ம இங்கிலீஷ் பார்ப்போம். ஃபஸ்ட்டே பார்த்துருக்கணும். பட் மற்ற 2 டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை பார்த்துட்டோம். இங்கிலீஷ் அதை விட முக்கியம்தான். இருந்தாலும் அதில் ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கணும். இதில் கொஸ்டின் செலெக்ஷன்லேயும் டாபிக் வைஸ் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கிலீஷில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த டாப்பிக்கில் நம்ம அட்டன் பண்ணால் நம்மளுடைய அட்டெம்ப்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது என்னென்னா மேட்ச் த காலம், வேர்டு ஸ்வாப்பு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், பேராஜம்பிள், வேர்டு யூசேஜ், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது வந்து ரேராக தான் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் வேர்டு இன்அப்ரோப்ரியேட் இது வேறு, வேர்டு யூசேஜ் எல்லாம் ரேராக தான் வரும். ஓகே, இந்த மேட்ச் த காலம், வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், பேராஜம்பிளில் 10 கொஸ்டின் வரை கேட்பாங்க அவங்க. அந்த 10 கொஸ்டினில் ஒரு 8 to 9 கொஸ்டின் கண்டிப்பாக ஷூர் ஷாட்டாக நீங்கள் அடிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம போகக்கூடிய டாபிக் ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட். இந்த இடம் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க, அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று தான் கேட்குறாங்கன்னா 5 வரும். அப்படி 5லேருந்து 10 கொஸ்டின் கேட்கும்போது 5 கொஸ்டின் கேட்டால் நீங்கள் 4 கொஸ்டின் அடிக்கணும். 10 கொஸ்டின் கேட்டால் ஒரு 8 கொஸ்டின் அடிக்கணும். அட்லீஸ்ட் 3, 7 இந்த மாதிரியாச்சும் நீங்கள் டார்கெட் பண்ணி அடிக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன ஆக முடியும்னா ஓவரால் ஸ்கோர் உங்களுக்கு பூஸ்டப் ஆகும். இது வந்து அவ்வளோ பெரிய டாப்பிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வொக்காபுலரிஸ்க்கு மீனிங் தெரிஞ்சு எலிமினேஷன் மெத்தடை அப்ளை பண்ணிக்கலாம்னா இந்த பேராஜம்பிள் தவிர சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், மேட்ச் த காலம், வேர்ட் ஸ்வாப், ஃபில்லர், கிளாஸ் டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எலிமினேஷன் மெத்தடை வச்சே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 16
16 மார்க் 20 மார்க்குக்கு 16 மார்க் இங்கே செக்யூர் பண்ணிடுவீங்க. அவுட் ஆஃப் 20 16 மார்க் நீங்கள் இங்கேயே செக்யூர் பண்ணியிருக்கணும். இல்லைனா குறைஞ்சது 15 மார்க்கு. அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண டாபிக் 2 செட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்சி எல்லாம் 1 செட்டு அப்படி இல்லைன்னா 2 செட்டு கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி அட்டன் பண்ணணும்? நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் டைரக்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின். இந்த 2 சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் டைரக்ட் கொஸ்டின் இதிலே ஃபில்லர் கேட்பாங்க. இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இன்டைரக்ட் கொஸ்டின்னா என்ன சார் அப்படின்னா, ஆத்தர் என்ன சொல்கிறாரு, கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் ட்ரூ இதெல்லாம் ஃபால்ஸ், பேராகிராஃப் ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் அதை அட்டன் பண்ண முடியும். ஒரு சில டைம் சின்ன 2 பேராகிராஃப் இருக்கும், ஒரு சில டைம் 3 பேராகிராஃப் பெரிய கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நம்மக்கிட்ட டைம் இருக்கிறத பொறுத்து நம்ம ஃபுல் பேராகிராஃப் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாமா, இல்லை டேரெக்டாக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு மீதி பாட்டு இந்த சென்டென்ஸ் கரெக்ஷன் கேட்டிருந்தா இந்த மாதிரி பண்ணிடலாம். சினானிம்ஸ் அட்டன் பண்ணிட்டு டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு சென்டென்ஸ் கரெக்ஷன் போயிடலாம். இல்லை எரர் ஸ்பாட்டிங் கேட்குறாங்க, எனக்கு எரர் ஸ்பாட்டிங் அவ்வளோ வராது சார் அப்படின்னாக்கல இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்க எந்த மெத்தடில் நீங்கள் ஆர்சி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை மெத்தடு. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்கோர் பூஸ்டரான மேட்ச் த காலம், பேரா ஜம்பிள், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், ஃபில்லர், கிளாஸ், டைரக்ட் கொஸ்டின், சினானிம்ஸ், ஆர்சி இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் இப்போ நீங்கள் டிசைட் பண்ணணும். இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணலாமா, கிராமர் அட்டன் பண்ணலாமா, வேர்ட் யூசேஜ் அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அட்டன் பண்ணால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களால் 25+ ஈஸியாக அடிக்க முடியும். ஓவராலாக 3 செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷனில் ஒரு 25+, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் ஒரு 20+22 அட்டன் பண்ண முடியும். ஒரு 22+, ரீசனிங் எபிலிட்டியில் மினிமம் 25 சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் 72 வரை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணால். எனக்கு இங்கிலீஷில் 25 வர முடியாது சார் அப்படின்னா கூட ஒரு 67, அப்போ 67 இங்கிலீஷில் 25 எடுக்க முடிஞ்சால் 72. இங்கிலீஷில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா அதில் 20 தான் எடுக்க முடியுங்கன்னா கூட அதே டார்கெட் நீங்கள் வச்சிங்களன்னா கூட உங்களால் குறைஞ்சது 67 அட்டன் பண்ண முடியும். இது போதும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண. டிஃபிகல்ட் ஸ்லாட், மாடரேட் ஸ்லாட்டில் 67 எனஃப். ஈஸி, ரொம்ப ஈஸி. ரீசனிங் எபிலிட்டிலாம் 28 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தாக்கில் நீங்கள் 70+ அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, 67லேருந்து 72 நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு போங்க. பட் ஆனால் 65லேருந்து 62லேருந்தே டிஃபிகல்ட் ஸ்லாட்டில் கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அட்டெம்ப்ட் கிடையாது, நீங்கள் எடுக்கக்கூடிய ரா மார்க் ப்ளஸ் நார்மலைசேஷன் மார்க்கெல்லாம் போட்டு கட் ஆஃப் கிட்ட கொண்டு வந்து விடுவாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ரா மார்க் 62 இருக்கணும். அட்டெம்ப்ட் நீங்கள் 100% அக்யூரேஷன் தான் 62 எனஃப். ஆனால் அக்யூரேசியாக போடுவீங்களா அப்படின்னா இங்கிலீஷ்லாம் தெரியாது இல்லையா. ஸோ டார்கெட்டை நீங்கள் ஒரு 75 கிட்ட, ஒரு 70 நீங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணணும் அப்படின்னா 70 to 75 அட்டெம்ப்ட் நீங்கள் டார்கெட் பண்ணுங்க. இப்படி தான் நீங்கள் இந்த வாரத்தில் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்த வாரத்தை படிக்கிறவங்களுக்கு இதே தான். அடுத்த வாரம் படிக்கிறவங்க கொஞ்சம் டைம் இதுக்கு ஒதுக்கிட்டு கொஞ்சம் டைம் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு படிங்க. ஓகேங்களா, இதுதான் உங்கள் 2 பேருக்கும் வித்தியாசம். இவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு இது ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் படிக்க, அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குங்க, 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ்ட் வீக் வருது இல்லையா, அப்போ நீங்கள் 5 hours உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எனி டவுட் இருந்தால் நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. We will reply in that. Thank you, aspirants. Next video, meet. Thank you.